guys, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மான்வாவோட எபிசோட் 3 தான். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி எப்பயும் போல மறக்காம ஒரே ஒரு லைக் கீழே போட்டுருங்க. ஏன்னா அப்பதான் மற்ற எபிசோட உங்களுக்கு ரெக்கமெண்ட் ஆகும். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலையா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாம எபிசோடுக்குள்ள போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்லயே அந்த இடத்துல ஒரே மாஸ்டரா இருக்கு. எல்லா மாஸ்டரையும் அவங்க கொல்றாங்களா. மெய்ட பொண்ணு பயங்கரமா கத்துறா. ஆமா இது என்ன இடம், ஏன் எவ்வளவு கொடூரமா இருக்கு, இந்த இடத்துல நம்ம இருந்தே ஆகணுமா என்ன? நம்ம ஹீரோக்கு இந்த மாதிரி இடம் தான் சூட் ஆகுது. ஏன்னா இந்த மாதிரி இடம் தான் எனக்கும் தேவை. நம்ம ஹீரோவோட அப்பாவும் சொல்றாரு, வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும், கண்ணசந்தா கூட என்ன ஆகும் நம்மளுக்கு தெரியாது. இடமே அப்படிதான், நம்ம எப்ப எந்து போவோம் ஏன் எந்து போவோம் தெரியாது. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 3ல இருந்து 4 பேட்டில் வந்து ஏற்படுமா. ஒரு பேட்டிலையும் ரெஸ்பான்சிபிளான கைட்லைன்ஸும் இருக்கும். மாஸ்டருங்க எப்படியாச்சும் லைனை கிராஸ் பண்ணி உள்ள வரலான்னு பார்க்கும். ஆனா எப்படியாச்சும் அவங்க கொன்னுருவாங்க. நம்ம ஹீரோ இருக்கிறது ஒரு சேஃபான டென்ட் தான். அங்க ஏகப்பட்ட நைட்ஸும் இருக்காங்க. அட என்ன இது, இதே மாதிரி போச்சுன்னா என்னோட கேலனுக்கு என்னால எப்படி ஃபீட் பண்ண முடியும். நம்ம மெய்டு பொண்ணு அப்படி இல்ல, ரொம்ப பயந்து போயிருக்கா. இந்த இடத்துல ஹீரோவோட அப்பா சொல்லியிருப்பாரு, ஏன் எப்போ நம்மளுக்கு தெரியாது, திடீர்னு நம்ம செத்து போறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இது ரொம்ப ஆபத்தான இடம். அவ பயந்து போய் தான் இருக்கா. ஆனா அங்க ரொம்ப டைம் ஆகுமா, இதனால சமைக்கலான்னு அப்படியே போயிடறா. இந்த மாதிரி அங்க நைட் ஆகுது. நைஸா நம்ம ஆளு ஒரு விஷயத்த ரெடி பண்ணிட்டு அங்க இருந்து தப்பிச்சு போயிடறான். நெக்ஸ்ட் சீன்ல ஒரு ஏரியாக்கு வரான். அங்க பர்ஃபெக்டான டைம்ல ஏகப்பட்ட மாஸ்டருங்களும் இருக்கு. எனக்கு இன்னைக்கு சரியான வேட்டைன்னு நினைக்கிறேன். மாஸ்டரை பார்த்தோன்னே கேளன்னு சொல்லுது, மாஸ்டர் என்னால இதுக்கு மேலேயே ஹோல் பேக் பண்ண முடியல, சீக்கிரம் என்னை பயன்படுத்துங்க. இதுக்கப்புறம் அந்த டீமன்ஸோட வச்சு எல்லா மாஸ்டரையும் அவன் வெட்டி சரமாரியா கொள்றான். அங்க நிறையவே ரத்தமும் கிடைக்கும். அதெல்லாம் குடிச்சு அவனோட மானாவை இன்னமும் ஏத்துறான். மாஸ்டர் இதே மாதிரி போச்சுன்னா நம்மளால இப்படி இன்னமும் ஸ்ட்ராங் ஆக முடியும், கவலைப்படாத. அதுக்குதான் ஏகப்பட்ட மாஸ்டர் பின்னாடி இருக்கு. இதுக்கு மேல இந்த முழு ராத்திரி இருக்கு. இதுக்கப்புறம் கேரேஜை காட்டுறாங்க. அதுல இருக்க நிறைய பேர் அங்க இருக்கிற ஒரு லேடியை ப்ரொடெக்ட் பண்றாங்க. உள்ளே ஒரு மெய்டும் கேட்கறான், நம்ம கிட்ட இன்னமும் டைம் இருக்கு, நம்ம ஏன் திரும்பவும் போக கூடாது, ஏன்னா ஃப்ரண்ட் லைன் அது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம், அங்க எப்போ என்ன ஆகும் நம்மளுக்கு தெரியாது. நீ என்ன சொல்ற, நான் தான் இந்த எம்பையரோட ஒரு பிரின்சஸ், நான் அப்பாவோட பேட்ரோலுக்கு நான் தான் ஹெல்ப்பா இருக்கணும், அதனால இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நீ எல்லாம் சொல்லக்கூடாது, புரியுதா? ஆனா அதுக்கப்புறம் தான் அந்த மெய்டுக்கு ஒரு விஷயமும் ஞாபகம் வரும். இந்த டியூக்கோட யங்கஸ்ட் சன் அவனும் இந்த பேட்டில் ஃப்ரண்ட் லைனுக்கு வந்திருக்கானா. அவரோட ஏஜும் உங்களோட ஏஜும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். நீங்க 2 பேரும் ஒரே ஏஜ்ல இருக்கனால 2 பேரும் ஒன்னாகலாம்னு நினைக்கிறேன். இதை கேட்டோன்னே அவ கத்த ஆரம்பிக்கிறான், இல்ல எனக்கு வந்து அவன் மேல இன்ட்ரெஸ்ட் இல்ல. ஆனா இதுக்கும் நம்ம ஹீரோவோட பேரை அவ கேட்டு வச்சுக்கிறான். அங்க ஹீரோவோட பேரும் அவளுக்கு தெரியுது. அதுக்கப்புறம் அந்த பேட்டில் ஃபீல்ட காட்டுறாங்க. அந்த இடத்துல நம்ம ஹீரோவோட அப்பாவும் யோசிக்கிறாரு, இந்த இடத்துல நான் என்ன யோசிச்சேன்னா, இந்த இடத்த பார்த்து பயந்து போயிடுவான், வீட்டுக்கு போகணும், அழுவான் அப்படின்னு தான் யோசிச்சேன். ஆனா அப்படி ஒன்னும் இங்க நடக்கல. சரி நீ வந்து என்ன பண்ணு, நாளைக்கு காலையில டென்ட்டுக்கு சீக்கிரமா வா, கூட சில பல விஷயத்த பத்தி பேசணும். இந்த வார்த்தையை கேட்டு நம்ம ஹீரோ ரொம்ப ஷாக் ஆகுறான். ஏன்னா இதெல்லாம் அவரு சொன்னதே இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் அவரு இந்த மாதிரி சொல்றாரு. அவரோட எக்ஸ்பிரஷன் அதுவும் நான் பார்த்ததே இல்லை இந்த மாதிரி. இதுக்கப்புறம் நைட் டைம்ல அவன் வேற ஒரு இடத்துக்கு வரான். அங்க நிறையவே மாஸ்டர்ஸ் இருக்கும். ஆனா அந்த இடத்துல மாஸ்டர்ஸ் இருக்கும்னு பார்த்தா ஒரு மிகப்பெரிய வார்ம் இருக்கு. அங்க கேளன்னு சொல்லுது, நான் வந்து இதை ஹேண்டில் பண்றேன் மாஸ்டர், எனக்கு தெரியுது நீ வந்து ஏதோ ஒன்றை பிளான் பண்ணிருக்க. இல்ல மாஸ்டர் நான் வந்து என்னோட பாடியை யூஸ் பண்றேன், அதுக்கப்புறம் நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன். நம்ம ஹீரோ இதுக்கப்புறம் தான் அந்த வார்மையை பாக்குறான். இவன் இது வரைக்கும் அட்டாக் பண்ணிருப்பான். அந்த இடம்லாம் ஆட்டோமேட்டிக்கா ரீஜெனரேட் ஆகுது. பார்த்தோன்னே ஹீரோக்கு புரிஞ்சு போயிடுது இது வந்து வேலைக்கு ஆகுதுன்னு. சோ நம்ம கேள நீ என்ன சொல்றோ அதை பண்றதுக்கு அவன் ஒத்துக்கிறான். அவன் நிறைய வாட்டி கவுண்ட்லெஸ்ஸா இந்த மாஸ்டருங்களோட ரத்தத்தை குடிச்சிருப்பான். இன்னமும் அவனுக்கு எனஃபாது ஃபீல் ஆகல. அதனால நான் இதை பண்ண போறேன். அங்க இன்ஸ்டன்டா கேள நான் அவனோட பாடியை டேக் ஓவர் பண்ணு. ஏன்னா அப்பதான் அந்த டீமனோட நிறைய பவரை இவனால யூஸ் பண்ண முடியும். வேகத்தோட பயங்கர வேகமா ஏகப்பட்ட கட்ஸ் அவன் போடுறான். அவன் எவ்வளவு கட்ச போறானா இந்த வாட்டி அந்த மாஸ்டரால ரீஜெனரேட் கூட பண்ண முடியல. அப்படியே அங்க அலைஞ்சு போகுது. இல்லையா பின்ன நம்ம ஹீரோ கேட்டதான் இவன் காடோட பவர் இருக்கு. இதுக்கப்புறம் மத்தவங்க அந்த இடத்துக்கு வர எல்லாருமே அந்த இடத்தை பார்த்து ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. இதுக்கு பின்னாடி யாரு காரணமா இருப்பா? ஏகப்பட்ட மாஸ்டர் இறந்து போயிருக்கு. அது மேல இருக்க அந்த வெட்டுக்காயம் அதெல்லாம் பார்க்கும் போது அவருக்கு டவுட் வருது. இதுக்கு பின்னாடி டீமன்ஸ் இன்வால்வ் ஆயிருக்கா? என்ன பண்ணுங்க, சீக்கிரம் மத்த இடத்தையும் தேடுங்க. அவங்க அப்படியே சைல போய் தேடுறாங்க. சைல இருக்க விஷயத்த பார்த்து அவங்க ரொம்ப ஷாக் ஆகுறாங்க. நீங்க இங்க வந்து பாருங்க. வாம பார்த்து அவரு ரொம்ப ஷாக் ஆகுறாரு. அப்பனா இதுக்கு பின்னாடி இருக்கிறது அந்த ஆர்கனைசேஷன் அவங்களா? இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ காட்டுறாங்க. அவனுக்கு ரொம்ப டயர்டா ஃபீல் ஆகுது. கேலனுக்கு அவனோட பாடியை கொடுத்திருப்பான். கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணாலும் அவ்வளவுதான். கேலன் அப்படியே அவனோட பாடியை பொசஸ் பண்றோம். கேலனும் சொல்லுது, வந்து 10 வயசு பையன் மாதிரியே இல்ல, பண்ற வேலையும் பண்ற செயலும் அப்படி இல்ல. இதுக்கும் மேல என்ன தரவா உனக்கு தெரியுது நான் எப்படி என்ன பண்ணுவேன்னு. நீ பண்ற ஆக்ஷன் எல்லாமே எனக்கு ஏத்த மாதிரி இருக்கு. 30 வயசா நீ ஸ்வார்ட்மேன்ஷிப்பை கத்து
கத்துக்கினா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. ஸ்டார்டிங்ல சொன்ன விஷயத்த நான் நம்பல, இப்போ நம்புறேன். ஏன்னா நீ ஆல்ரெடி இறந்து போயிருக்க. இதான் நானும் சொன்னேன். அப்போனா நீ இதை எதுக்கு ஒழுங்கா சொல்லல? நான் ரொம்ப லேசி, அதனால தான் நான் இதை சொல்லவே இல்லை. எனக்கு இப்போதான் எல்லா விஷயமும் புரியுது. அதுவும் நான் பார்க்கும் போதே சொல்ல முடியுது. கண்டிப்பா 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்னு நீ ஏதாச்சும் ஒரு போட்டியில தோத்து போயிருக்கணும், இல்லனா நீ பிட்ரேல் ஆயிருக்கணும். ஆனா உன்னை பார்த்தாலே என்னால சொல்ல முடியுது நீ கண்டிப்பா பிட்ரேல் தான் இருப்ப. நான் நீ அந்த ஹோலி சோடுக்கு பண்ண வேலை அப்படி, அதை வச்சே என்னால சொல்ல முடியுது. நீ என்ன பண்றதுக்கு ட்ரை பண்றேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நீ இப்போ அவனுக்கு ரிவெஞ்ச கொடுக்கணும்னு ஆசைப்படுற, அதுதானே? நான் உன்னை பார்த்துக்கினே இருப்பேன். அப்படி வீக்னஸோ இல்ல உன்னால பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சா அவ்வளவுதான் நான் அப்படியே ஆக்கிரமிப்பேன். கேட்டோன்னே மண்டையிலே ஒரு அடி அடிக்கிறான். ஹேய் கேலன், நான் ஒன்னும் அந்த அளவுக்கு முட்டாள் இல்ல. அப்படியே அவன் ஸ்மைல் பண்ணிக்கினே சொல்றான். கேலனோட பர்சனாலிட்டி அப்பத்துல இருந்து இப்படிதான் இருக்கு, இன்னமும் அவன் மாறவே இல்லை. இதுக்கப்புறம் அவன் வெளியில போய் பாக்குறான். வெளியில ஒரு மாதிரி அலப்பறியா இருக்கு. என்ன விஷயம்னு பாக்கலாம் அவன் போறான். அங்க மீடு பொண்ணு கத்திக்கினே வரா. மாஸ்டர், இந்த வேலி பக்கம் ஏதோ ஒரு வித்தியாசமான விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க. என்னன்னா அந்த இடம் முழுக்க செத்து போன ஹை லெவல் பீஸ்ட் எல்லாம் இருக்கான். நம்ம ஹீரோக்கும் புரியுது அந்த வாமா பத்தி தான் இவ சொல்ல வரான்னு. நிறைய அவன் கேக்குறான், ஆமா வேற ஏதாச்சும் அவங்க கண்டுபிடிச்சாங்களா? அதாவது அதை யாரு கொன்னா, யாராச்சும் பார்த்தாங்களா அந்த மாதிரி. அதுக்குள்ள பின்னாடியே ஒரு வாய்ஸ் கேக்குது. டியூக் உன்னை பார்க்கணுமா? கேட்டோடனே அவன் கொஞ்சம் ஷாக் ஆகுறான். ஃபாதருக்கு இந்த விஷயம் தெரிய வந்திருக்குமோ? நான் அந்த இடத்துல நான் எல்லா மாஸ்டரோட உடம்பையும் அப்படியே விட்டுட்டேன். இதுதான் ஒரு மிகப்பெரிய தப்பு. அதனால நான் தான் இந்த விஷயத்தெல்லாம் பண்ணனு தெரிய வந்துச்சா என்ன? நான் இவரை சொல்றதுலயே நல்லா சொல்ல முடியுது. ஃபாதர் இதை கண்டுபிடிச்சிட்டாரு. இப்போ நான் இது எப்படி மறைக்குது? கடமைக்குள்ள போற வரைக்கும் நான் என்னோட ப்ரொஃபைல லோவா மெயின்டைன் பண்ணலான்னு பார்த்தேன். ஆனா இப்படி ஆயிடுச்சு. சீன்ல அவங்க அப்பாவும் பார்க்க போறான். அவங்க அப்பாவும் அங்க உட்கார சொல்றாரு. டியான் வா உட்காரு, நான் உனக்காக தான் வெயிட் பண்ணேன். நேத்து நைட்டு நீ என்ன பண்ணுந்த அதை நான் தெரிஞ்சுக்கலாமா? இப்படி ஒரு சொல்றதோட இங்கே இந்த எபிசோட முடியுது. என்னடா இது ட்விஸ்டா முடிச்சிட்டாங்க அப்படின்னு தானே யோசிக்கிறீங்க. என்ன பண்றது, சில விஷயத்த நம்ம சஸ்பென்ஸா தான் முடிக்கணும். கவலைப்படாதீங்க, இதுக்கு மேல வர வீடியோஸை நான் கொஞ்சம் லென்த் ஏத்துறேன். நான் இந்த சாப்டரோட பேஜ் ரொம்ப கம்மி, அதனால தான் இந்த அளவுக்கு ரொம்ப கம்மியா இருக்கு. அதே மாதிரி மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்கை போட்டுருங்க. இதுக்கப்புறம் தான் வேற லெவல்ல போகும். ஏன்னா நம்ம ஹீரோட அப்பா கண்டுபிடிச்சாரா இல்லையா, இதனால ஹீரோக்கு என்ன பிரச்சனை வரும். அதே மாதிரி ஹீரோ அகாடமிக்கு போக போறான். ஹீரோவால என்னென்ன ஆக போகுது அதெல்லாம் பாக்குறதுக்கு தயாரா இருங்க. நான் அதெல்லாம் உண்மையிலேயே வேற லெவல்ல இருக்கும். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.